அன்பு நெஞ்சங்களே, சம்மர் ஸ்பெஷலில் நான் உங்களை வரவேற்கிறேன். ஹலோ குட்டி சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பளம். உப்பளம்னா என்ன? அப்பளமா அப்படின்றீங்களா? இல்லை, உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு பேர் உப்பளம். சங்க இலக்கியங்களை உப்பளத்தை அலம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோவளம் பீச் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அது மரக்காணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உப்பளத்தை குறிப்பிடுது. அதாவது என்ன அப்படின்னா என்னங்க அப்படின்னா, உப்பு அறுவடை பண்ணுறது. உப்பு எப்படி அறுவடை பண்ணுவாங்க? NaCl இல்லைங்களா? எப்படி பண்ண முடியும்? கடல்லேருந்து வரக்கூடிய பேக் வாட்டர்ஸை பாத்தியாக கட்டி தேக்கி வச்சு அந்த நீர் எவாப்ரேட் ஆகி போகும்பொழுது, ஆவியாகி போகும்பொழுது அதில் மேலே அப்படியே ஏடு மாதிரி உப்பு படியும். அது ஒரு 60 கிலோ போல் எடுப்பாங்க. அப்படியே போராக குமிச்சு வச்சு அந்த உப்பு அப்புறம் கம்பெனிஸ்க்கு போகும். இப்போ கல் உப்பு இருக்குது, ராக் சால்ட் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. குஜராத்துக்கு அடுத்தது செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு தான் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் ராஜாக்கள் எல்லாமே உப்பு தொழிலை, ஏன்னா கடல் சார்ந்த தொழில் தான் நிறைய இருந்தது அந்த காலத்தில் நமக்கு. ஸோ உப்பு உற்பத்தியில் நம்ம சிறந்து இருந்தோம். நன்றி, வணக்கம்.